ஹாய், வெல்கம் டு மை சேனல் அஜூஸ் குக்கிங் அண்ட் கார்டனிங். வெயில் காலத்தில் மழை பெஞ்சால் நமக்கு மட்டும் சந்தோஷம் இல்லைங்க, செடிங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போல் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்கு. அதோட வளர்ச்சியை தான் இன்றைக்கி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீரைகளுமே நல்லா முளைச்சி வந்திருக்குதுங்க, அதையுமே இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம். பகலில் வெயில் அடித்தாலுமே ராத்திரியில் கொஞ்சம் மழை பெய்யறதுனால எல்லா செடிகளுமே நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா, சின்ன செடியில் கத்திரிக்காய் எந்த அளவுக்கு முளைச்சி வந்திருக்குன்னு. இதில் மழை பெஞ்சு விட்டதுனால அதில் ட்ராப்பாக விடுது. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இந்த முறை எல்லாமே வெள்ளை கத்திரிக்காவாக தான் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 செடி கிட்ட வெள்ளை கத்திரிக்காவாக இருக்குதுங்க. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பச்சை மிளகா செடி. பெரிய செடியில் நிறைய பச்சை மிளகா இருக்கும். இப்போ சின்ன செடியிலுமே நல்லா காய்ச்சி வந்துட்டுருக்கு. இந்த மழை நல்லாவே ஹெல்ப் ஆகிருக்கு. அந்த ட்ரம்லேயே பார்த்திங்கன்னா அது கூட கீரையுமே வளர்ந்துருக்கு. இன்றைக்கி இந்த கீரையுமே நம்ம பறிச்சுக்கலாம். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா இந்த செடிங்களோட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா செடிங்களோட பேசிக்கிட்டே இருந்தால் தான் அது நல்லா வளருமா. ரொம்ப பேசிட்டாங்க போல இருக்குது. நல்லாவே வளர்ந்துருக்கு இந்த முறை. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க மல்லிகைப்பூ செடி எல்லாத்துலேயுமே நல்லா பூ விட்டுருக்கு. நல்லா குண்டு குண்டாக எல்லா மல்லிகையுமே இருக்குது. அதே மாதிரி வெண்டைக்காயுமே நல்லா முளைச்சிருக்குங்க. மாடியில் இருக்குந்தாங்க பேர். ஆனால் நான் ரெகுலராக மாடிக்கு வர மாட்டேன். 2-3 நாளைக்கு ஒருக்க தான் நான் மாடிக்கு வருவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் நான் மாடிக்கு ஒரு 3 நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செடி ஒரு சின்னதாக இருக்கும். திடீர்னு 3 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை இவ்வளோ பெருசாகிடுச்சு, இதில் காய் வந்துருச்சான்ற அளவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையான ஒரு உரம் தான் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கு நிறைய உரம் ரெடி பண்ணுவாங்க. கேட்டால் நம்ம மனுஷங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதே மாதிரியே செடிங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்து வளர்த்துட்ருக்காங்க. இதில் செடி அவரை வச்சுருக்காங்க. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா நிறைய கீரை அதுலேயுமே முளைச்சிருக்கு, பருப்பு கீரை அது இதுன்னு. ஆனால் ஏன்னு தெரில, அந்த செடி அவரை மட்டும் இலை வளரும் போது இந்த கலரில் வந்திருக்கு. அது என்ன காரணம்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். கத்திரிக்காய் செடிங்க இதுவுலேயுமே பாவக்காய் வளர ஆரம்பிச்சிருச்சு. பாவக்காய்க்கு அப்போ கொடி கட்டி விட்டுருக்காங்க. பார்க்கலாம் இதில் எந்த அளவுக்கு வருதுன்னு. நாங்கள் இப்போ வரைக்கும் எங்களுக்கு என்ன செடினே தெரியல. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க மாடி டூர் போட்டிருக்கும் போதே அதில் அப்பா இதை சும்மா செடின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போதைக்கு அது பேர் தெரியலன்னு. ஆனால் இப்போ வரைக்குமே எங்களால் பேர் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நல்லா முளைச்சி வருது. ஒரு மாதிரி பிங்க் கலரில் பூ மாதிரி வந்துட்டு இருக்குது. இது எதுக்காக யூஸ் பண்ணலாங்கிறதையும் கமெண்ட்டில் சேர்த்து சொல்லிவிடுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு கீரை இருக்கும். பருப்பு கீரையும் நல்லா முளைச்சிருக்கு. இது அடி வரைக்கும் வெட்டி விட்டுருந்தது. ஆனாலும் அப்படி இருந்துமே இப்போ நல்லாவே முளைச்சி வந்திருக்கு. இதையுமே இன்றைக்கி பறிச்சிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் பச்சை மிளகாய் செடி அதுவுமே சின்னதாக நிறையவே முளைச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் சின்ன பச்சை மிளகாய் நிறையா இருக்குது. மாடியில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றதுனாலே நம்ம கீரைலாம் கடையில் வாங்குறத விடவே டேஸ்ட்டாக இருக்குது. அதுலேயும் இந்த பருப்பு கீரை சொல்லவே வேணாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளி போட்டு கொஞ்சம் பருப்பு சேர்த்து கடைஞ்சாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்னென்னா அது ஒவ்வொரு இலையாக உருவுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்றபடி இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதையுமே அப்பா பறிக்கிறாங்க. முருங்கை செடிங்க, முருங்கை செடியில் நிறைய பூ பூத்துருக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் காய் காய்ச்சிருக்கு அப்படின்ட்டு. ஒரு 3 காய்கிட்ட இருக்குது. மாடியில் இது வரைக்கும் முருங்கைக்காய் நான் பார்த்ததே இல்லை. சில பேர் வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ நான் நேரில் பார்க்குறேன் செடி முருங்கை. அதே காய் வருது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் எந்த அளவுக்கு வளரும்னு தெரியல ஃபஸ்ட் டைம்ன்றனால. அப்புறம் நல்லா வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு அதை வீடியோவில் காட்டுறேன். பொடி பாவக்காவுமே இந்த மலைக்கு அதுக்குமே நல்லாவே துளுத்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு. நல்லா கொடி விட்டு மேலே வரைக்கும் முருங்கை செடியை பிடிச்சிக்கிச்சு அது நல்லா. அதனால் முருங்கை செடியை சுற்றியே அது காய் காய்ச்சிட்டு வருது. இது பக்கம் பார்த்திங்கன்னா சிறுக்கீரை இருக்குது. அதுக்கு பின்னாடி வெண்டைக்காய் செடி அதெல்லாம் இருக்குது. இப்போ சிறுக்கீரையும் அப்பா பறிக்கிறாங்க. எங்கள் அப்பாவுமே நிறைய யூடியூப் சேனலில் செடி வளர்க்குறதெல்லாம் எப்படின்னு பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த அளவுக்கு செடி வளர்த்துருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியுதுங்களா, 2-3 பேர் நல்லா நெளிஞ்சு ஓடிட்டுருக்காங்க. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, மண்புழு. இந்த மண்புழு இருந்தால் தான் செடிக்கு ரொம்ப நல்லது. யாராவது பிகினர்ஸ் இருக்கீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கேயாவது மண்ணில் நீங்கள் மாடியில் வைக்கிறீங்க அப்படின்னா மண்ணில் கண்டிப்பாக மண்புழு இருந்துச்சுன்னா அந்த செடி நல்லாவே வளரும். அதனால் மண் எங்கேயாவது இருந்தால் அதில் அடியில் ஆழத்தில் தேடி பார்த்து ஒரு 2-3 மண்புழுவாவது எடுத்துகிட்டு இந்த மண்ணில் விட்டுட்டிங்கன்னா அந்த செடி நல்லா வளரும், மண்ணுமே வளமாக இருக்கும். இது ரோஸ் செடி. போன வாட்டி மாடி டூர் காட்டும் போது இதில் ரோஸ் இல்லவே இல்லை, நார்மலாக தான் காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பிங்க் கலரில் பூத்துருக்கு. இது இன்னொரு ரோஸ் செடிங்க, செத்துருச்சுன்னு நினச்சோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதில் நல்லாவே துளுத்து வருது. உங்களுக்கே தெரியும் சின்னதாக இலைங்க நல்லா துளுத்து வந்துட்டுருக்கு. ஆனால் இதில் என்ன கலர் ரோஸ் வரும்னு தெரியல. அது வளர்ந்து வரும்போது காட்டுறேன். இந்த மாதிரி 2 செடி இருக்குது. ஏதோ இது லாங்லேருந்து கொரியரில் வாங்கின செடி, அதனால தான் வரும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கலாம் அது எப்படி வளருதுன்னு.
கொய்யா செடி. கொய்யா கொஞ்சம் வளர்ந்தோடனே போதும் அணில் இல்லை ஏதாவது வந்து இந்த மாதிரி கொத்தி விட்டு அதை நாசம் பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி இப்போ ஒரு 3-4 காய்ங்க கிட்டே இருக்குது நல்லா பெருசாக. இது இல்லாமல் ஒரு நிறைய சின்ன சின்னதாக மொட்டு விட்டுருக்குங்க. நான் இந்த உண்மையாக சொல்லணும்னா இந்த கோடை காலத்தில் வந்து இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செடி வந்து நிறையாவே காய்ச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு இடம் விடாமல் எல்லா தொட்டிக்குள்ளேயுமே வந்து கீரை முளைச்சிருக்கு. இதுலேயும் பருப்பு கீரை இருக்குது. இதையுமே அப்போ பறிச்சிட்ருக்காங்க. எல்லாத்துலேயுமே கீரையும் சேர்ந்து வளர்ந்துட்டுருக்கு. கரண்டை பார்த்திங்களா, எங்கள் வீட்டிலேருந்து போய் அது பக்கத்து வீட்டில் இறங்கி அது தொங்கி போயிட்டுருக்கு. இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு அது நீட்டாக போயிட்டு இருக்குன்னு தெரில. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது அந்த பக்கம் போயிடுச்சு. இந்த மாதிரி 2 செடி இருக்குது, பெரண்டை செடியே. இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று இருக்குது. எல்லாமே அப்படி தான் நல்லா வளர்ந்து போயிட்டே இருக்குது. அகத்திக்கீரை மாடி டூர் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. இதில் வெறும் குச்சி தான் நின்றுட்டு இருந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் ஃபுல் கீரையுமே பறிச்சிட்டோம். ஆனால் சின்ன சின்னதாக தொழுத்து இருக்குன்ற மாதிரி காமிச்சிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துலேயே அது எந்த அளவுக்கு கீரைங்கெல்லாம் முளைச்சி கிடக்குதுன்னு. இந்த வாரம் ஃபுல்லாக கீரை தான் திங்கணும் போல் இருக்குது. ஆனால் இந்த முறை அகத்திக்கீரை பறித்து வேறு யார்கிட்டையாவது தான் கொடுத்துட சொல்லணும். இவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த அளவுக்கு தான் கீரை பறித்தோம். இந்த 3 கீரையை மட்டும் பறித்தா போதும்னு சொல்லிட்டேன். அகத்திக்கீரைலாம் பறிக்கலை, அதை இன்னொரு நாள் பறிச்சிக்கலான்னு விட்டாச்சு. பருப்பு கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, ஸோ இந்த 3 கீரை தான் இன்றைக்கி பறிச்சிருக்கோம். காயெல்லாம் இன்னும் 2 நாள் கழித்து பறிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மழையில் நல்லா வளரட்டும்னு விட்டாச்சு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாகவே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் நிறைய ஆர்வம் எடுத்து இன்னும் நிறைய செடிகள்லாம் வைக்கணும்னு தோணும். அதனால் எங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.